கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஆதியாகமம் 1-10 வரை முடித்து விட்டோம். இன்னைக்கு நம்ம 11ஆம் அதிகாரத்துக்குள்ள போகிறோம். இந்த அதிகாரத்தில் பல பாஷைகள் எப்படி உலகத்தில் உருவாச்சு, அதுக்கப்புறம் அந்த பாபேல் கோபுரம் கட்டினாங்கல்ல, அதை பற்றியும், ஆபிரகாம் என்பவர் மிக முக்கியமானவர் இந்த வேதத்தில், அவர் பிறந்த அந்த ஜீனியாலஜி, அதை பற்றியும் நம்ம இந்த அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். வாங்க உள்ள போகலாம். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நீலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ முழு உலகத்திலும் ஒரே ஒரு பாஷை தாங்க இருந்திருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய டவர் ஒன்று கட்டுறதுக்கு ஆயத்தமாகறாங்க. இப்போ இங்கே பார்த்தோன்னா கர்த்தர் என்ன சொல்கிறாரு, மனுஷனை உருவாக்கின பிறகு நீங்கள் பூமி எங்கும் போயிட்டு உலகமெங்கும் போய் நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று சொன்னார். ஆனால் இவங்க கர்த்தருக்கு விரோதமாக எழும்புறாங்க பாருங்களேன். அந்த சாத்தான் அவங்கள முதல்லேருந்தே அவங்க மனதை கெடுத்து கொண்டே இருக்கிறான் என்று சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் சொன்னது உலகம் எங்கும் போக சொல்கிறார். ஆனால் இவங்க, நம்ம உலகம் முழுசும் போக வேணாம், ஒரே இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டாக அவங்கள ஏவி விடுறான். ஸோ ஒரே ஒரு கட்டடத்தை கட்டி அதுக்குள்ளே இருக்கலாம், அதுவும் வானத்தை அளாவணும் அப்படின்னு சொல்லி, ஹெவன்ஸை அவங்க டச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கர்த்தருக்கு விரோதமாக அவங்க எழும்புறாங்க. ஸோ அந்த கோபுரத்தை எல்லாரும் சேர்ந்து கட்டுறாங்க. உயரமாக அது வானத்தை தொடும் அளவுக்கு கட்டலாம் சொல்லி பார்க்குறாங்க. அங்கே கடவுள் இல்லை. கடவுளுடைய அவருடைய பிரசன்னத்தை அவங்க விரும்பலை. அவங்க கடவுளையே டச் பண்ண நினைக்கிறாங்க. இந்த தப்பை தான் ஆதி காலத்து தூதர்கள் செஞ்சாங்க. கடவுளை நம்ம மீறணும் என்று சொல்லி எழும்புனதுனால தான் அந்த தூதர்கள் தள்ளப்பட்டு சாத்தான்களாக மாறினதை நமக்கு தெரியும். இப்போ நம்ம வாசிக்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கறதுக்கு கர்த்தர் இறங்கினார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ கர்த்தர் ஒரு மனுஷன் ரூபத்தில் வந்திருக்கலாம், இல்லை அவரே ஆவியாக அங்கே அசைவாடி இருக்கலாம், அது நமக்கு தெரியல. ஆனால் அவர் இறங்கி வராரு. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை ஒருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். இங்க பாருங்களேன், இதை நம்ம மறுபடியும் நோட் பண்ணணும். நாம் இறங்கி போய் ஒருவர் பேச்சை ஒருவர் அறியாதபடிக்கு பாஷையை தாறுமாறாக்குவோம். இப்போ இங்கேயும் நம்ம மிக முக்கியமாய் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இங்க திரியேக தெய்வம் செயல்படுகிறதை நம்ம பார்க்குறோம். நான் ஏற்கனவே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பேசணும். நம் ரூபத்தின் படியும் நம் சாயலின் படியும் மனுஷனை உருவாக்குவோம் சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார்ல. இங்கே நாம் என்று ப்ளூரல்ல போட்டிருக்காங்க. அப்படி என்றால் திரியேக தெய்வம் அங்கே எப்பொழுதும் இருந்திருக்கிறார், ஆதி முதற்கொண்டே. ஸோ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக ஒரே தெய்வம் அங்கே பார்க்கிறார். பிறகு அங்கே என்ன செய்கிறார் என்றால், அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்தில் இருந்து பூமி மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். அப்போ என்ன பண்றாங்கன்னா, பல பாஷைகள் அங்கே உருவாக்குகிறார் கர்த்தர். ஸோ இந்த பாஷை மனுஷன் உருவாக்கலங்க,
பூமியில் பல விதமான ஆயிரக்கணக்கான பாஷைகள் இருக்குல்ல. இந்தியாவிலேயே நூற்றுக்கணக்கான பாஷை இருக்குது. இப்போது அந்த பாஷை எல்லாம் கர்த்தர் இடத்துலேருந்து தான் வந்துச்சுங்க. எந்த ஒரு பாஷையும் தானாக மனுஷனே இந்த வார்த்தையை சொல்லலாம், அந்த வார்த்தையை உருவாக்கலாம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. பூமி மீதெங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எண்ணப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். இங்கேதான் அந்த பாபேல் என்கிற பெயர் வருகிறது. ஏனென்றால் அங்கே பாஷைகள் தாறுமாறாக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஈவன் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பூமி பகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ அந்த காலகட்டத்தில் தான் இந்த காரியம் நடக்குது. இந்த பாபேல் கோபுரம் ஆதியிலே நிற்கப்பட்டது. ஸோ இதோடைய ஒரு மாடலாகத்தான் யூரோப்பியன் யூனியன் என்கிற இடத்துல ஒரு பாதியிலே நிற்கப்பட்ட கட்டிடம் போல ஒரு கட்டிடத்தை அவங்க கட்டி வச்சிருக்காங்க. பிரியமானவங்களே, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. 1 லாங்குவேஜ், 1 பீப்புள், 1 கவர்மெண்ட் என்று சொல்லி சாத்தான் இப்பொழுது புதுமையாய் ஒரு காரியத்தை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறான். அது நம்ம அவேராக இருக்க வேண்டும். இது கர்த்தருக்கு விரோதமான செயல். இது மறுபடியும் நடக்குதுங்க. இந்த காலத்தில் ஒரே கவர்மெண்ட்டும் ஒரே லாங்குவேஜும் ஒரே ரிலீஜியனும் கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க. பட் இது கர்த்தரோட சித்தம் கிடையவே கிடையாது. ஓகே, சேம் உடைய வம்ச வரலாறு இங்கே ஆரம்பிக்குது. சேம் நோவாவுடைய ஒரு குமாரனாக இருக்கிறார். இவருடைய சந்ததியை குறித்து எதுக்கு விசேஷமாக போட்டிருக்காங்கன்னா, இதில் தான் ஆபிரகாம் என்பவருடைய பிறப்பு இவருடைய சந்ததியில் தான் இருக்கு. வாசிக்கலாம். சேம் அர்பக்சாத்தை பெற்ற பின் 500 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அர்பக்சாத் 35 வயதான பொழுது சாலாவை பெற்றார். சாலாவை பெற்ற பின் அர்பக்சாத் 430 வருஷம் உயிரோடு இருந்து குமாரையும் குமாரத்திகளையும் பெற்றான். சாலா 30 வயதான போது ஏபேரை பெற்றான். ஏபேரை பெற்ற பின் சாலா 403 வருஷம் உயிரோடு இருந்து குமாரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏபேர் 34 வயதான போது பேலேகை பெற்றான். பேலேகை பெற்ற பின் ஏபேர் 430 உயிரோடு இருந்து குமாரையும் குமார்த்திகளையும் பெற்றான். பேலேகு 30 வயதான போது ரெகுவை பெற்றான். ரெகுவை பெற்ற பின் பேலேகு 29 வயது உயிரோடு இருந்து குமாரத்தையும் 209 வருஷம் உயிரோடு இருந்து குமாரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ரெகு 32 வயதான போது செருகை பெற்றான். செருகை பெற்ற பின் ரெகு 207 வருஷம் உயிரோடு இருந்து குமாரையும் குமார்த்திகளையும் பெற்றான். செருகு 30 வயதான போது நாகோரை பெற்றான். நாகோரை பெற்ற பின் செருகு 200 வருஷம் உயிரோடு இருந்து குமாரையும் குமாரத்திகளையும் பெற்றான். நாகோர் 29 வயதான போது தேராகு என்பவர் தான், இதுதான் முக்கியமான இடம். தேராகை பெற்ற பின் நாகோர் 119 வருஷம் உயிரோடு இருந்து குமாரையும் குமார்த்திகளையும் பெற்றான். தேராகு 70 வயதான போது ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். தேரோகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிரகாம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். ஆரான் தன் ஜென்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேயர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். ஆபிரகாமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிரகாமுடைய மனைவிக்கு சாராய் என்று பெயர். நாகோருடைய மனைவிக்கு மில்கால் என்று பெயர். இவள் ஆரானுடைய குமாரத்தி. அந்த ஆரான் மில்காலுக்கும் இஸ்காலுக்கும் தகப்பன். சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியா இருந்தாள். தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்து கொண்டு அவர்களுடைய ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம்.
தேராகு ஆரானிலே மரித்தான். இப்பொழுது வந்துட்டு இந்த தேராகு அவர்களுடைய குமாரன் ஆபிராம் என்று போடப்பட்டிருக்கு. இவர் தான் பிற்காலத்தில் ஆபிரகாம் என்று அழைக்கப்பட்டார். இவரோட மனைவி சாராய் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்க. சாராய் என்பவங்க தான் பிற்காலத்தில் சாரால் ஆக மாறினாங்க. இவங்களுக்கு பிள்ளை இல்லை. இவங்க அந்த கானான் தேசம் ஆண்டவரால் அவர்கள் அங்கே போக வேண்டும் என்று கர்த்தர் சித்தமாக இருந்தார். ஆனால் இவங்க வழியிலேயே தங்கி விடுறாங்கங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பேரன் என்று பொருள். அந்த இடத்துல அவங்க தங்கினதுனால அங்கே அவர்களுக்கு பிள்ளையும் இல்லை. ஆபிராம் அவரோட பெயரோட அர்த்தம் தகப்பன் என்பதாக. ஆனால் அவருக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது. ஸோ நம்மளும் கூட நம்மளோட விசுவாச பயணத்தில் கர்த்தர் சொல்கிற இடத்துல தான் நம்ம போகணும் இருக்கணும். ஆனால் அவருக்கு விரோதமாக நம்மளே ஒரு இடத்த சூஸ் பண்ணி இது எனக்கு இந்த லைஃப் எனக்கு பிடிச்சிருக்கு என்று இருக்கும் பொழுது அங்கே அவரோட ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியாதுங்க. ஸோ இந்த ஆபிரகாம் தான் பிற்காலத்தில் கர்த்தருக்கு ஃப்ரெண்ட் என்று அழைக்கப்பட்டார், என்னுடைய சிநேகிதன் என்று சொல்லி. அந்த அளவுக்கு அவருக்கும் கர்த்தருக்கும் ஒரு உறவு வந்தது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கல்தேயர் பட்டணத்தில் தான் அவர் இருக்காருங்க. கல்தேயர் பட்டணம் என்பது ஒரு சிலை வணக்கம் செய்யக்கூடிய ஒரு இடம். அது கர்த்தருக்கு பிரியமான இடம் கிடையாது. அங்கே பல மண்ணையும் கல்லையும் அவங்க வணங்கிட்டு இருந்தாங்க. இந்த கல்தேயர் தான் சால்டியன்ஸ் என்று அழைக்கப்படுகிறாங்க. இந்த சால்டியன்ஸ் தான் பல எண் முறைகளை உருவாக்குனாங்க. நியூமராலஜி படிச்சிருக்கீங்களா? இந்த ஒரு நம்பருக்கு ஒரு மீனிங்கோ, ஒரு நம்பர் ஆட் பண்ணால் அந்த பேருக்குன்னா அர்த்தம், அதோடைய ஃப்யூச்சர் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி சால்டியன் மெத்தட் உருவான அந்த பீப்புள் மத்தியில் தான் அவர் பிறந்து வளர்ந்தார். ஆனால் அங்கே இருந்து வேற ஒரு தேசத்துக்கு போகும்படி கர்த்தர் அவங்க அப்பாவை மூலமாக கொண்டு வராரு. ஆனால் நடுவில் அவங்க அப்பா அந்த இடத்துல இறந்து போகிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த ஆங்கில வேதாகமத்தில் அழகாக இந்த படம் போடப்பட்டிருந்துச்சு. அது உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், அந்த யூஃப்ரேட்ஸ் ரிவர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்க காரியங்கள். இந்த இடம்தாங்க மாடர்ன் ஈராக் இருக்கிற இடத்துல தான் இந்த சிட்டி ஆஃப் பேபல் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஓகே, நம்ம அடுத்த அதிகாரத்துக்கு நாளை போகலாம். தேவனுக்கே மகிமை.